வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவே நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம், தவம் நடத்தி கொடுத்த ஆழமான முறையில அமைதியான முறையிலும் நடத்தி கொடுத்த அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். இன்றைய சிந்தனை தலைப்பு சிந்தனையோர் வழி வாழ்வு. தலைப்பே சிந்தனையோர் வழி வாழ்வுதான். தன்னை பற்றி சிந்திக்கிற மக்களிடையே உலகை பற்றி சிந்தித்தவர்கள் தான் மகான்கள், அறிஞர்கள், ஞானிகள், மேதைகள். சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் அப்படின்னு சொல்லி உலக நினைத்துதான் பாடினாரு. அது மாதிரி கம்பருடைய பாடலும் உலகம் யாவும் தாமுள வாக்களும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சுதா சொல்லுவாங்க. வள்ளுவர் கூட ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது அருள் தந்தையவர்களும் வாழ்க வையகம், வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி உலக நினைத்துதான் வாழ்த்தியிருக்கிறாங்க. அந்த வகையில எல்லா சிந்தனையாளர்களும் உலகை நினைத்து உலக மக்களுடைய நல் வாழ்க்கையை நினைத்துதான் தங்களுடைய சிந்தனையை விரித்து நமக்கு அதற்கான வழிமுறைகளையும் தந்திருக்காங்க. அந்த வழியில இன்றைய சிந்தனை தலைப்பு சிந்தனையோர் வழி வாழ்வு. அதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சிந்தனை அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரியாத காலத்துல கேட்ட ஒரு திரைப்பாடல். அன்றைய ரேடியோவில், அதாவது வானொலியில திரும்ப திரும்ப ஒலித்த பாடல். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு பழைய பாடல். சிந்தனை வந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து செயலும் வரும். இதை நம்ம அருள் தந்தை அவர்கள் சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்க பழகுதல் நற்பண்பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தித்துனா ஒருங்கிணைத்து, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் செயல்படுத்தணும், எதை செயல்படுத்துறோமோ அதை ஒட்டி தான் நம்ம சிந்தனையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்ல வர தவறு அப்படின்னு ஒண்ணு முதல்ல வருது இல்லையா? அந்த தவறு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு திரைப்பட பாடல்ல ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறை செய்தவன் திறந்த பார்க்கணும், தப்பை செய்தவன் வருந்தியாகணும் அப்படின்னு வரும். இது பற்றிய வேதாத்திரிய விளக்கத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, தவறுனா என்ன, தப்புனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிந்தனை பற்றியும் ஏன் சிந்தனையோர் வழி வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சிந்தனை அப்படிங்கிறது ஆன்மா தனக்குத்தானே பேசிக்கொள்வது அப்படின்னு சொல்லி கிரேக்க சிந்தனையாளர் பிளாட்டோ கூறுகிறார். மூளையோட மிக முக்கியமான வேலை நமது அனைத்து எண்ணங்களையும் பதிவு செய்யறது தான். அது மட்டும் அதோட வேலை கிடையாது. எண்ணங்களுக்கு அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சிந்தனை. எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதற்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தாமாகவே நினைவுக்கு வந்துவிடும். சிந்தனை மட்டும்தான் மனிதனை மனிதனாக்குது. மனிதனை மனிதனாக மட்டும் அல்ல, மனிதனா ஆக்குறதும் சிந்தனை தான். அப்படி சிந்தித்த அறிஞர்கள், மகான்கள் போன்றவர்களின் சிந்தனைப்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டா வாழ்வு சிறப்பானதாக அமையும். இப்ப எண்ணம் சிந்தனைன்னு ரெண்டு இருக்கு. யார் வேணுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எண்ண முடியும்.
ஆனா சிந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 2லயுமே அறிவு தான் செயல்படுது. ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. எண்ணம் அப்படிங்கிறது குறைந்த மன அலைச்சுழலிலும் வரும், அதிக அலைச்சுழலிலும் வரும். ஆனால் சிந்தனைங்கிறது குறைந்த அலைச்சுழல்ல மட்டும்தான் வரும். அப்படி குறைந்த அலைச்சுழல்ல வர்றதுனால அது செயல்பாட்டுக்கும் வந்துரும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த மன அலைச்சுழல்ல சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கிறோம்ல, எத சிந்திக்கிறோமோ அத நடைமுறையில இணைச்சு பார்த்து, சரியா இருந்தா மட்டும் அத பிறருக்கு தெரிவிக்கிறதுனால தான். மகான்கள், அறிஞர்கள் எல்லாம் அப்படிதான் சிந்திச்சாங்க. சுவாமிஜி கூட ஒரு வரியில சொல்லுவாங்க, "சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன்" என்றும், அப்படி யாரு எத சிந்திச்சு சொன்னாலும், அத என்ன செய்யணுமா? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னும் நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க. இப்ப சிந்தனை பத்தி பார்த்தோம். அந்த முதல் பாடல் பார்த்தோம் இல்லைங்களா? "தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ" அந்த பாடல் வரியையும், "தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது" என்ற அந்த 2 வரியையும் நம்ம நினைவுபடுத்தி, அத வேதாத்திரிய சிந்தனை வழியில விளக்கம் காண்போம். தவறுனா என்ன? அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் கையில ஒரு குழந்தை வச்சிருக்கு. கீழ விழுந்தா உடைஞ்சிரும். ஆனா அது குழந்தைக்கு தெரியாது. கையில் வச்சிருக்கிற டம்ளர் என்ன ஆகுது? தவறி போகுது. டம்ளர் உடைஞ்சு போயிருது. ஸோ இன்னது செய்தால் இன்னது விளையும் என்ற செயல் விளைவு தத்துவம் குழந்தைக்கு தெரியாது. இது குழந்தைகளுக்கு மட்டும் அல்ல, சிந்திக்கும் ஆற்றல் பெறாத எவருக்கும் செயல் விளைவு நீதி தெரியாது. இதுதான் அறியாமை என்பது. வேதாத்திரிய தத்துவத்துல இது அறியாமை அப்படின்னு சொல்றோம். அடுத்து தப்புன்னா என்ன? இப்படி செஞ்சா இப்படி ஆகும் அப்படின்னு தெரியும். ஆனா தொடர்ந்து அதையே தான் செய்வோம். சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பால அடுப்புல வச்சிருப்போம். பால் காயறதுக்குள்ளர மாடியில போட்டிருக்கிற துணிய எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி போவோம். போயிட்டு வர்றதுக்குள்ள பால் என்ன ஆகும்? பொங்கி வழிஞ்சு அடுப்ப அணைச்சிரும். இது தெரியாதா? தெரியும். ஆனா மீண்டும் மீண்டும் இத தவிர திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறோம். இததான் அலட்சியம் அப்படின்னு வேதாத்திரியம் சொல்லுது. அப்ப பழக்கத்தின் காரணமாகவும், அறிவு போதுமான அளவு விழிப்புல இல்லாத போதும் அறியாமையும் அலட்சியம் ஏற்படுது. கூடவே உணர்ச்சி வயமும் ஏற்படுகிறது. உணர்ச்சி வயம் நமக்கு தெரியும். சினம், பகை, வெறுப்பு, பொறாமை, கவலை இதெல்லாமே உணர்ச்சி வயத்தால ஏற்படுறது. அதனால தப்பும் தவறும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு. திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுவே முடிவில்லாத தொடர்கதையா தொடர்ந்து தலைமுறை தலைமுறையா வந்துட்டே இருக்கு. இதற்குத்தான் சிந்தனையாளர்கள் வழியில வாழ்வு அமைய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வு சிறக்கும். அப்படி அருள் தந்தை என்ற சிந்தனையாளரின் வழி வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியும் சில சமயம் நம்ம வழிக்கு விழறோம். சுவாமிஜி அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற இந்த 3ஐயும் அறிவின் வறுமை அல்லது அறிவின் குறைபாடு என்று சொல்றாங்க. பொருள் வறுமை என்பது இல்ல. இருக்கிறத நிரந்து எல்லாருக்கும் குடுத்துட்டா பொருள் வறுமை நீங்கிரும். ஆனா அறிவு வறுமை தான் இருக்குது. அத நீங்கணும்னா ஆன்மீக அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி நமது குண்டலினி யோகத்தை பற்றி சுவாமிஜி ஐநா சபையில பேசியிருக்காங்க. அது நமக்கு தெரியும். மேலும் சிந்திப்போம். எண்ணற்ற உயிரினங்கள். மனிதன் தவிர அனைத்து உயிரினங்களும் அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யற அளவுக்கு தான் அவற்றினுடைய அறிவு செயல்படுகிறது. சிரிக்கவோ, சிந்திக்கவோ அவற்றுக்கு தெரியாது. இது 2ம் தெரிந்தது மனித இனம்தான். ஆனா அதுதான் தவறு செய்யுது. தவறு செய்வது இயல்பு. பழக்கத்தின் காரணமா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். உணர்வது அருமை. அத மாத்திக்கணும். திருந்துவது பெருமை அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அதற்கு தான் சிந்தனையாளர்கள் நமக்கு உதவுறாங்க. மனத குறைந்த அலைச்சூழலுக்கு இப்ப தவ பயிற்சியில நம்ம குறைச்சுக்கிறோம். அப்படி கொண்டு வந்து மனத அமைதி நிலைக்கு கொண்டு வந்து சிந்தித்தா எல்லாமே சரியாக அமையும். சுவாமிஜி அவங்களும் அறிஞர் பெருமக்களே, சிந்தனை சிந்தனையாளர்களே அப்படின்னு தான் உரைய தொடங்குவாங்க. எந்த உரை நிகழ்த்தினாலும். சுவாமிஜிக்கு நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை. நம்மள அதுக்கு தயாராக்குறதுக்கு தான் தகுதியாக்கி கொள்ள தான் வேதாத்திரிய வாழ்க்கை நெறிய 14 கோட்பாடுகளாக தந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான் இன்றைய சிந்தனை. சிந்தனை தலைப்பு சிந்தனையோர் வழி வாழ்வு. உலகம் எங்கும் மக்கள் குலம் நீண்ட காலமா வாழ்ந்து வருது. என்றாலும் அறிவு நிலை, செயல் பழக்க முறையில் பற்பல வேறுபாடுகள்
இன்னைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. இறையாற்றலுடைய பேரறிவால தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி வந்திருக்கு. ஒவ்வொரு ஜீவனுடைய இயக்கத்திலையும் இறையாற்றலுடைய செயல்தான் முன்னிலையா இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கு. இந்த உண்மைய மனம் அறியல. மனித மனம் தன்முனைப்பு கொண்டு, அதாவது ஈகோ, இந்த தன்முனைப்பால தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்களை தான் செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கூட பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற உணர்ச்சிவயமான பற்றுதல்கள்லையும் சிக்கி எண்ணம் செயல் இரண்டிலும் மேலும் மேலும் தவறு செஞ்சுட்டே தான் இருக்கு. இதிலிருந்து விடுபடத்தான் சிந்தனையில் உயர்ந்த, அறிவில் சிறந்த, இறைநிலை உணர்ந்த சிந்தனையாளர்களின் வழி வாழ்ந்தா வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். வாழ்வும் சிக்கல் இல்லாம இருக்கும். தவறு இல்லாம வாழணும், சிக்கல் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் கண்ட வழி 3. தவறுகளும் 3, தீர்க்கும் வழிகளும் 3. தவறு எதுனா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயம். தீர்க்கும் வழிகள் அது சுருதி, யுக்தி, அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. சுருதி அப்படின்னாக்க கேட்கிறது, அதாவது சிந்தனையாளர்களுடைய அறிவு விளக்கத்தை நூல்கள், அதாவது புத்தகங்கள் வழியாக படிக்கிறது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா அவருடைய உரையை கேட்பது. அதுதான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யுக்தி அப்படிங்கிறது யூகம்னு சொல்லலாம், அது அனுமானம் அப்படின்னும் சொல்லலாம், இன்னும் சிறப்பா சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு 6 அறிவு. மனிதன் ஆழ்ந்து சிந்திக்கும் போது மனம் எங்க போகுதுன்னா உள்நோக்கி போகுது. ஏன்னா அதுக்கு அடிப்படையான இறைநிலையோட தொடர்பு கொள்ளுது. அப்ப சிக்கல்களுக்கான தீர்வுகளை உணரக்கூடிய அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆற்றலை பெற்று விடலாம். மனம் நுண்மைக்கு போனாதான் உண்மை புலப்படும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. இந்த யுக்தி, அதாவது யூகம் கூட சில சமயம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மனம் பல வழியில ஈடுபடுது, பழக்கத்தின் வழியா செயலாற்றி அலைந்து கொண்டே இருக்கிறதுனால கற்பனையா தோன்ற எண்ணம் கூட அனுமானமாக உணரப்பெறும். ஸோ அது யூகம் கூட சம்டைம்ஸ் தவறா இருக்கும். அப்ப அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம்னா, உலக நிகழ்ச்சிகளோட ஒத்து பார்த்து ஆராயும் போது சரியா இருந்தா அந்த அனுமானம் சரி அப்படின்னு உணரலாம். ஸோ யுக்தி என்பதும் ஒரு வழிதான். ஆழ்ந்த சிந்தனையோடைய வெளிப்பாடுல அமையக்கூடியது. அடுத்தது அனுபவம், அதை தெளிதல்னு சொல்லலாம். சுருதி, யுக்தி, அனுபவம் அப்படிங்கிறத கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படின்னும் நம்ம முதுநிலை பேராசிரியர் KG சாமி ஐயா சொல்லுவாங்க. அனுபவம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நாமே புலன்களை கொண்டோம், இன்ப துன்பம் அனுபவிச்சோம், நேரடியாக அறியும் உண்மை. அவங்கவுங்களுடைய நேரடி அனுபவம் தான் அந்த அனுபவம் அப்படிங்கிறது. பொதுவா மக்களுடைய அறிவு நிலை ஒரே மாதிரியா இருக்காது. அதனாலதான் அவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக சிந்தனையாளர்கள் தந்தவைதான் 4 யோகம்னு சொல்லுவாங்க. பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு எது சரியா தோணுதோ அந்தந்த வழிகள்ல அந்தந்த யோகத்தை பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கைய அமைத்து கொள்ளலாம். இப்ப நம்முடைய மனவளக்கலையில நாம பின்பற்றக்கூடிய யோகம் என்ன யோகம் அப்படின்னா குண்டலினி யோகம் என்ற ராஜயோகம். நாம கடைபிடிக்கும் வாழ்க்கை நெறி என்ன அப்படின்னு கேட்டா கர்ம யோகம். ஸோ அதனால நம்ம பெறது எது அப்படின்னு கேட்டா ஞான யோகம். நம்ம இதுல பக்தி யோகம் கிடையாது. பக்தி யோகத்துல இருந்து அடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ சிந்தனையாளர்கள் எல்லா இடத்துலயும் அந்தந்த காலங்கள்ல தோன்றி இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த வழியில வாழ்றது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க பிறப்பு, அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, எப்படி வாழ்க்கையை தொடங்குனாங்க, என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சாங்க அவங்க வாழ்க்கையில, அவங்களுடைய சிந்தனையில எப்படி அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத அறியணும். அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சாதான் அவங்க சொல்ற அந்த சிந்தனையின் மீது ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்படும். அவங்க அளவுக்கு தரத்திலையும் குணத்திலையும் நம்மால உயர முடியும். ஸோ இயல்பூக்கம் அப்படிங்கிற ஒரு நியதி, அது பிரகாரம் இது சாத்தியமாகும். சுவாமிஜியோடைய ஒரு பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும்
உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை, எந்த உயிரை ஒருவர் அடிக்கடி நினைக்கிறோமோ அந்த பொருளோட தன்மையா யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அறிவுலயும் மாற்றம் வரும், உடல்லையும் மாற்றம் வரும். அப்படிங்கிறது தான் இயல்பூக்க நியதி. இதுதான் மனம் எதை நினைக்குதோ அது மாதிரி மாறும் அப்படின்னும் சொல்லுவாங்க. மனம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதாவது சார்ந்ததன் வண்ணமாகும் அப்படின்னு சைவ சித்தாந்தமும் சொல்லும். இப்ப நம்ம குழந்தைகளே எடுத்துட்டோம் அப்படின்னாக்க வீட்டுல ஏதோ புதிதா வந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தாங்க, அதாவது அவங்களுக்கு பிடித்த ஹீரோ அப்படின்னாக்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ எந்த மாதிரி ஆக்ஷன் கொடுத்தாரோ அதே மாதிரி செய்யும். அதாவது அது அவராகவே தன்னை கற்பனை பண்ணிக்கும். ஸோ அததான் இயல்புக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நாம கூட வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை விளக்கம் புத்தகம் படிச்சிருக்கிறோம். அவருடைய சிந்தனைகளையும் பின்பற்றி வந்துட்டே இருக்கிறோம். அப்ப அவரையே நினைக்க நினைக்க நாமும் எப்படி யாரோ அவருடைய அளவுக்கு தரத்துல உயர்ந்துட்டே தான் வரும். இதுதான் இயல்போக்க நீதி. அவருக்கு சுவாமிஜிக்கு ஏற்பட்ட கேள்விகள் தான் அவருடைய சிந்தனையை உயர்த்தி வேதாத்திரிய வாழ்க்கை நெறிய உலகுக்கு தந்திருக்கு. இதற்கு இயற்கை நடத்திய திருவிளையாடல் தான் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகள். அந்த சோதனைகள்ல இருந்து அவரு எப்படி வெளிவந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாமே மற்றவங்களும் உணர்றதற்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கை தரும் பாடம் தான், படிப்பினை தான். ஸோ நம்மளுடைய ரோல் மாடல் அப்படின்னு எடுத்துட்டா சுவாமிஜி தான். அவருடைய வாழ்க்கை விளக்கம் தான், அவருடைய ஏற்ற மிகு சிந்தனைகள் தான். அதுதான் நம்மை உயர்த்துறது. சுவாமிஜியும் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுடையதா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன எல்லாத்தையுமே உங்களுடையதா ஆக்கிக்கோங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா சுவாமிஜியோடைய எத்தனையோ சிந்தல்கள் இருக்கு. சாம்பிளா சிலவற்றை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். அளவு முறை அப்படிங்கிற ஒரு சிந்தனை சாதாரண சொல் மாதிரி தான் தோணும் பார்க்கிறதுக்கு. ஆனா மிக வேதாத்திரி தத்துவத்துல அது ரொம்பவும் மதிப்புடைய ஒரு சொல்லா ஆகுது. இப்போ 5 அளவு முறைன்னு சாமிஜி நமக்கு அதை கொடுத்திருக்காங்க. இப்ப மயில் தொகை நமக்கு தெரியும். வெயிட் வந்து குறைவானதுதான், குறைந்த எடை உள்ளதான். அதையுமே கூட வண்டி எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு வச்சாதான் வண்டி தாங்கும். இல்லாட்டி வண்டியோட அச்சு முறிந்து விடும். இது வள்ளுவரோட சிந்தனை. ஸோ அததான் சுவாமிஜி நமக்கு சொல்லி அளவோட முறையோட எந்த இதையும் இன்பத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ப துன்பத்துக்கும் அருமையா டெஃபனிஷன் கொடுப்பாங்க. இன்பம்னா அளவுக்கு மீறிட்டா அதுவே தான் துன்பமா மாறிரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்குமே துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் குறையுதோ அந்த அளவுக்கு இன்பம் நிலைச்சிரும். அதே மாதிரி இன்பம் பெருகிட இன்பம் அதிகமா புலன் இன்பத்துல அதிகமா ஈடுபட துன்பம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அறம்க்கும் சுவாமிஜி ரொம்ப அருமையா ஒரு டெஃபனிஷன் கொடுப்பாங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறிய அறம்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒழுக்கத்துக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கம் சொன்னாலும் சுவாமிஜி சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னாக்க, ஒழுக்கம் எனில் இன்னா செய்யா நோன்பா. இன்னா செய்யா நோன்புன்னா யாருக்குமே துன்பம் தராத ஒரு நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வரியில சொல்லுவாங்க, வழுக்கியும் தீமை செய்யா உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி கூட அது தீமைய தராது. அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த ஒழுக்கத்துக்கு கொடுக்குற அதே டெஃபனிஷன் தான் புண்ணியத்துக்கும் கொடுப்பாங்க. இப்ப பாவம் அப்படின்னாக்க பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். புண்ணியத்துக்கான வரையறையும் சுவாமிஜி ஒழுக்கத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் புண்ணியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எளிய சிந்தனைகள் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவைகளாக, இனிய சிந்தனைகளாக சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த புரிஞ்சிரும். அப்படி புரியல அப்படின்னாதான் நம்ம ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் அது மூலமா நம்ம விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப சுவாமிஜியோடைய உலக சமாதான நூல் தெரியும். அதுல வந்து சுவாமிஜி நிறைய சிந்தனைகளை சொல்லியிருப்பாங்க. அதுல முன்னுரையில சொல்றாங்க, உலகுல பிறக்கிற அனைவரும் தேசம், மதம், இனம், மொழி, ஜாதி இந்த பேதங்கள் இல்லாம வயதுக்கு ஏத்த மாதிரியும், தேவைகளுக்கு ஏத்த மாதிரியும் உணவு, உடை, இடம், கல்வி, தொழில், வாழ்க்கை துணை பெற்று துப்புரவாக பெரிய குடும்பத்தைப் போல அன்போடும் பண்போடும் கடமை உணர்ந்து கடமை புரிந்து சமத்துவமாக சுதந்திரமாக
ஆனந்தமாக அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய திட்டங்களை ஒரு 200 பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஆஹ் சிறப்பா சொல்லக்கூடிய 4 பெரிய திட்டங்கள், அதாவது சிந்தனைகளை மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்வோம். அதாவது ஓர் உலக பொது ஆட்சி நிறுவுதல். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், வேதாத்திரிய 14 திட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக இதை பார்த்து கொண்டே வருகிறோம். அதே மாதிரி இன்னொரு திட்டம் பார்க்க இருக்கிற அடுத்து வர வகுப்புகள்ல குழந்தைகளை பொது செல்வமாக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. குழந்தைகளை யாரு வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா சுகாதார, விஞ்ஞான, மனோதத்துவ நிபுணர்கள் அவங்க சொல்ற மாதிரி வளர்க்கணும். அதே மாதிரி படிக்கிற காலத்திலேயே விவசாயம், நெசவு, வீடு கட்டல், இயந்திர நுட்பம், சமையல் அதையும் அவங்க செய்ய பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொருளாதார துறையில ஒரு புதிய முறையும் எடுத்து காட்டி உள்ளார்கள். இந்த சிந்தனையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உழைப்புக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் ஒழியவும் நிறைய சிந்தனைகள் கொடுப்பாங்க. இது 3வது. 4வது அப்படின்னு பார்த்தா, உலகுல பிறந்து அத்தனை பேரும் தினம் 4 மணி நேரம் கட்டாயமாக உழைப்பு கொடுத்தா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப எல்லா வாழ்க்கை தேவைகளையும் பெற்று அனுபவித்து அப்புறம் என்ன செய்யலாம், 50 வயசுக்குள்ள ஒரு முறை உலகை சுற்றி வந்து ஆங்காங்கு உள்ள இயற்கை எழில்களை கண்டு பரந்த மனநிலையோடு ஆனந்தமாக வாழ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உலக சமாதான நூல்ல சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான புத்தகம். ஸோ இதெல்லாமே சுவாமிஜியோடைய பூர்த்த சிந்தனையால விளைந்தவை தான். இறுதியா ஒன்று சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறோம். அதுவும் சாமிஜி சொன்னதுதான். குழந்தைகளுக்கு அந்த காலத்துல சட்டை தைக்கும் போது அதனுடைய வளர்ச்சிய பார்த்து பெருசா தைப்பாங்களாம். இப்ப வந்து சட்டை பெருசா இருந்தா கூட வளர வளர அது சரியா அமைஞ்சு போயிடும். அதே மாதிரி சிந்தனையாளர்கள் சொல்ற கருத்து அந்த காலத்துல, அதாவது சமகாலத்துல வாழ்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம ரொம்ப பெருசா தெரிஞ்சா கூட, ஆனா எதிர்கால மக்களுடைய அறிவுடையின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக அவை அமைஞ்சிரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வள்ளுவருடைய சிந்தனைகள் இன்று வரும் இன்று வரைக்கும் ஏற்புடையதாக அமைஞ்சிருக்கு. அதே போல நம்முடைய வேதாத்திரிய சிந்தனைகளும் இன்னும் வர இருக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நின்று நிலவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமே இல்லை. ஏன்னா அது அவருடைய ஆழ்ந்த தவத்துல கூர்ந்த சிந்தனையினோட வெளிப்பாடு அப்படிங்கிறதுனாலதான். எனவே அருள் தந்தை என்ற சிந்தனையாளர் வழி வாழ்வோம், வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி.